السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وكذلك جعلناكم أمة وسطا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்லக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நம்மை அல்லாஹு தஆலா எவ்வாறு ஆக்கியுள்ளான் அப்படிங்கிறத அழகான ஒரு திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். வகதாலிக ஜஅல்னாக்கும் உம்மத்தன் வஸதா, நாம் உங்களை நடுநிலை உள்ள உம்மத்தாக சமுதாயமாக ஆக்கியுள்ளோம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, வாழும் காலங்களில் எல்லா காரியங்களிலும் நடுநிலையாக செயல்படுவது அந்த மனிதனுக்கு சால சிறந்தது அப்படிங்கிறதையும், அந்த மனிதன் எல்லா விதத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த மனிதன் சிறந்த வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த உம்மத்தை நடுநிலை சமுதாயமாக, அதாவது எல்லா விதத்திலும் ரொம்பவும் மேலும் பெறாமல் ரொம்பவும் கீழே இல்லாமல் நடுநிலையாக இருப்பது அந்த மனிதனுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றான். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. முஸ்னத் அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். வீண் விரயம் இல்லாமலும் கஞ்சத்தனம் இல்லாமலும் நடுநிலையாக செலவு செய்பவன் ஏழையாகி விடுவதில்லை அப்படிங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய பொன்மொழியை நாம் பார்க்குறோம். ஆக ஒரு மனிதனிடத்துல வீண் விரயம் இருக்கக்கூடாது, ரொம்ப கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. நடுநிலையாக செலவு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் அந்த மனிதர் எந்த நிலைமையிலும் ஏழையாக ஆகிவிடுவதில்லை அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்று எத்தனையோ திருமணங்களை நம்ம பார்க்குறோம். அதிகப்படியான வீண் விரயங்களும் ஆடம்பரங்களும் இஸ்லாத்திற்கு முரண்பாடான ஏனைய கலாச்சார தீய செயல்களும் அவல நிலைகளையும் இன்று நாம் என்ன செய்கிறோம், நிதர்சனமாக நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு எல்லா விதத்திலும் சோதனைகள் நிறைந்ததாக அமைந்துவிடும் அப்படிங்கிறத தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டி இதில் நடுநிலை பேணுதல் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அந்த வகையில் ஒவ்வொரு சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹு தாலா என்னென்ன சட்டங்களை விதைச்சா நமக்கு எப்படியெல்லாம் ஒரு இலகுவான முறையில் ஆக்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது, முந்தைய சமூகத்திற்கு அவர்களின் மார்க்கத்தில் கடுமையான சட்டங்களும் தரப்பட்டிருந்தது, இன்னும் சிலருக்கு இலகுவான சட்டங்களும் தரப்பட்டு இருந்துச்சு. அந்த வகையில் நம்முடைய இந்த சமுதாயத்தினருக்கு அவர்களின் சக்திக்கு ஏற்ப நடுநிலையான சட்டங்கள் தரப்பட்டுள்ளது அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அந்த வரலாற்று குறிப்புகளில் நம்ம பார்த்தோம்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய அந்த ஷரியத் சட்டத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், ஆடையில் அசுத்தம் பட்டுவிட்டால், அந்த சமுதாயத்து மக்களினுடைய ஆடைகளில் அசுத்தம் பட்டுவிட்டால் பட்ட இடத்தை கத்தரித்து விட வேண்டும். அதாவது அந்த கத்திரியால் என்ன செய்ய வேண்டும், வெட்டி விட வேண்டும் அந்த அசுத்தம் பட்ட இடத்தை. அப்போதுதான் அந்த மனிதனுக்கு அந்த ஆடை அது சுத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சட்டமாக அமையப்பட்டிருந்தது. அதே போன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் அவர்களுடைய ஷரியத் சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஆடையில் அசுத்தம் பட்டாலும் ஆடை அசுத்தமாக ஆகாது. அதே நிலையில் என்ன செய்யலாம், அவங்க இறைவனை வணங்கலாம், தொழுகலாம், அப்படி கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் ஷரியத்துகள் அவ்வாறு அமையப்பட்டிருந்தது. ஆனால் நமது ஷரியத்தில்
இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நடுநிலையான சட்டமாக அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கினான். எப்படின்னா, அசுத்தத்தை தண்ணீரால் முழுமையாக கழுகிவிட்டால் ஆடை என்ன செய்துவிடும், சுத்தமாகிவிடும் என்ற சட்டத்தை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். அதனால எல்லா வகையிலும் நடுநிலை சமுதாயமாக நாம் திகழ வேண்டும். எல்லா வகையிலும் நமக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளையும் அது தரக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய அந்த சமுதாயத்தினுடைய அந்த நிலைப்பாடுகளின் மூலமாக நம்ம பார்க்க முடிகின்றது. வரலாற்றில் ஒரு செய்தி, அதாவது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் எல்லா வகையிலும் சரியானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகிய உதாரணம் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். 3 மனிதர்கள் ஒன்று சேர்ந்து என்ன செஞ்சாங்க, தமக்கு இடையில் சில முடிவுகளை எடுத்தாங்க. அதாவது வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக அவங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க, ஒரு முடிவு எடுத்தாங்க. எப்படின்னா, அதில் ஒரு மனிதர், நான் இரவு முழுக்க நின்று வணங்கி கொண்டே இருக்க போகிறேன் என்பதாக சொல்லி, நான் என்ன செய்ய மாட்டேன், இரவு நேரத்தில் நான் தூங்க மாட்டேன், உறங்கவே மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு மனிதருடைய அந்த நிலைப்பாடு. மற்றொரு மனிதர் சொன்னார், நான் பகலெல்லாம் தொடர்ந்து நோன்பு நோக்க போகின்றேன், பகல்லாம் நான் நோன்பு நோக்க போகிறேன், அதன் மூலமாக நான் நன்மைகளின் பக்கம் ஈடுபடுத்த என்னுடைய உடலை நான் தயார்படுத்தி கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. 3வது மனிதர், நான் திருமணமே முடிக்க மாட்டேன், நான் இறை வழிபாட்டிலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 மனிதர்களும் என்ன செய்கிறாங்க, 3 சஹாபாக்களும் முடிவு எடுக்கிறாங்க. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சிலர் கூறியுள்ளார்களாமே என்பதாக கேட்டுவிட்டு, அறிந்து கொள்ளுங்கள், நான் நோன்பு நோக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நோன்பு நோப்பேன், சில நேரங்களில் நான் என்ன செய்வேன், விட்டு விடுகின்றேன். அதே போன்று இரவுல நின்று வணங்குகின்றேன், அவ்வாறே சில நேரங்களில் நான் உறங்கவும் செய்கிறேன். ஒரேடியாக நான் நின்று வணங்கக்கூடியதாகவே என்னுடைய வாழ்க்கையை நான் கழிப்பது கிடையாது. நான் என்ன செய்வேன், சில நேரங்களில் இரவு நேரங்களில் வணங்குவேன், அதே போன்று உறங்கவும் செய்வேன். அதே போன்று நான் திருமணம் செய்கின்றேன், நான் திருமணம் செய்திருக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, யார் எனது வழிமுறைகளை புறக்கணித்து வாழ்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பொன்மொழியை நம்ம பார்க்குறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமுதாயத்திற்கு எல்லா வகையிலும் நடுநிலையாக அந்த மனிதன் நடப்பதையே விரும்புகின்றார்கள். அவ்வாறே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், நடுநிலை சமுதாயமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறான். வரம்பு மீறி செயல்படுபவர்களை அல்லாஹு தாலா நேசிப்பதில்லை அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம், பல்வேறு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்வு சார்ந்த எல்லா விதமான தேவைகளும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய சக்திக்கு மீறி எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அழகிய உபதேசமாக அண்ணலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள். அத்தகைய நடுநிலை சமுதாயமாக எல்லா விதத்திலும் ஆடம்பரம் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், அதே போன்று இஸ்லாத்திற்கு முரண்பாடான ஏனைய கலாச்சார தீய செயல்களை விட்டும் அவல நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து எல்லா விதத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடுநிலை சமுதாயமாக வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.